நமது ஆதிபகவன் குழுவின் சார்பாக புலனக்குழுவின் கண்மணிகளுக்கு அன்பு வணக்கம். வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது ஆதிபகவன் குழுவின் சார்பாக இசை கவியரங்கம் ஒன்று நேரலையில் நடைபெற உள்ளது. இதனை அனைவரும் காணத் தவறாதீர்கள். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க அப்படின்னு. நம்ம சப்ஜெக்ட் இருக்க அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்டா? புரியல? நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்ங்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மியூசிக்னா என்ன? மியூசிக்னா இசை. இசைனா இசைன்னா இசை. இசை எங்க இருந்து வரும் தெரியுமா? என்ன சார் இது கூட தெரியாது? ஹார்மோனிய பொட்டுக்குள்ள இருந்து வருது. ஏட்டா தெரிக்கிறீங்க? இசை இயற்கையில இருந்து வருது. எப்படி 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 எப்படி? கொத்துற கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரன்ட்டு இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன் உங்ககிட்ட கூட இசை இருக்கு சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? என்ன சார் கொட்டுறீங்க? கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா இசைய பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க. சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. ஆஹா, ஒரு குருப்பா தாயா அலைகிறாங்க, அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே. சங்கம் வளர்த்த தமிழனின் பேரன் முன்பு கர்வம் தவிர்க்கச் சொல். அப்படி சொன்னவன் இந்த கவிராசன் மகராசன் என்று சொல். இசையை பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இசை கவியரங்க நேரலையில் கண்டு கழியுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கவிராசன் மகராசன். இசை என்னை இப்படியாக வளர்த்து விட்டது என்று அப்படியாக நான் சொல்வதை நீங்கள் எப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று எப்படி நான் புரிந்து கொள்வேனோ? ஆனால் அப்படி நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் மறக்காமல் கண்டுகளியுங்கள். அடே வணக்கம் கண்ணுங்களா, நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் சும்மா ஜுஜுபி, இதெல்லாம் வெறும் டீசர். வர ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க பார்க்க போறீங்களா, அதுதான் மெயின் பிக்சரு. கிடைச்சூடு இது எப்படி இருக்கு?